ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆரன் ஃபேஷனில் பார்க்க போகிறது ஒரு ஸ்லீவ் டிசைனுக்கான அப்டேட் தான். இந்த ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே கட் பீட்ஸும் 3mm பீட்ஸும் சீக்வன்ஸ் வச்சு த்ரெட் ஒர்க்கும் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், கட் பீட்ஸ் வந்து மூணாக எடுத்து இந்த மாதிரி லீஃப்க்கு வந்து ஃபுல்லாக டிசைன்ஸ் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி நீங்கள் லீஃப் பெட்டல்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது சுகர் பீடில் வர லீஃபை விட இந்த மாதிரி கட் பீடில் வர லீஃப் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் லீவ்ஸ் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி அதில் வர கிளைங்கள்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி போட்டுட்ருக்கேன். அதில் கிளைங்கள்லாம் பாருங்கள், அப்படியே ஒரு மிடில் ஒரு ஃப்ளவரும் அந்த ஃப்ளவரை சுற்றி ஒரு கிளை வந்து போகிற மாதிரி நம்ம கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். கிளையோட ஸ்டார்டிங்கில் வந்து 3mm பீட்ஸ் கொடுத்து ஒரு சுகர் பீட்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டார்டிங் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ ஃபுல்லாகவே நம்ம அது கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா கிளையில் குட்டி குட்டியாக அரும்பு விடுற மாதிரி குட்டியாக ஒரு கிளை, அதில் மேலே அரும்புங்க விடுற மாதிரி சுகர் பீடும் கட் பீடும் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். கட் பீட்ஸை பொறுத்த வரைக்கும் கோல்டு, ஆன்டிக் கோல்டு, காப்பர் எல்லாமே இருக்குது. ஆனால் நான் வந்து யூஸ் பண்ணுற கட் பீட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வித் ஆன்டிக் பீட் கலந்த மாதிரி ஒரு சூப்பரான கலர் தான். இது வந்து அந்த சாரியோட பார்டர் கலரில் ரொம்ப லுக்காகவே இருந்தது பார்க்குறதுக்கு. நம்ம பியூர் கோல்டு கொடுத்தாலுமே அந்தளவுக்கு லுக்காக இருக்காது. ஸோ நான் வந்து இதுக்கு வந்து ஆன்டிக் கோல்டும் இல்லாமல் ஒரு கோல்டும் இல்லாமல் மிக்சிங் கலராக கொடுத்துருந்தேன். பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே லீஃப் முடிச்சுட்டு இப்போ கிளையும் முடிச்சுட்டு இதுக்கு இடையில வந்து அரும்பும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். குட்டி குட்டியாக பிரான்ச்சஸ்லாம் போட்டுட்ருக்கோம். கட் பீட்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ரெண்டுக்கு மேலே அதிகமாக வச்சு நம்ம ஒர்க்கிங்கில் வந்து யூஸ் பண்ண முடியாது. 3 வச்சோன்னா கேப் ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ளவுஸோட ஃபினிஷிங் பார்க்க லுக் நல்லா இருக்காது. ஏன்னா நான் இந்த இடத்துல எந்த அளவுக்கு கிட்ட அழகாக மணியும் கம்மியாக கொடுத்து ஒர்க் பண்ணுறதுனால நெருக்கமாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நமக்கு அந்த டேர்னிங் பாயிண்ட்லாம் பார்க்குறதுக்கு. மேக்ஸிமம் 1 or 2 மட்டும்தான் நான் அதில் லோடிங் கொடுப்பேனே. இப்போ ஃபுல்லாகவே அந்த பிரான்ச்சஸ் முடித்ததுக்கப்புறமா ஒரு குட்டி அரும்பு மாதிரி 3 இது வந்து ட்ராப்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா ஃபுல்லாகவே லீவ்ஸாக இருந்தாலுமே ஃபுல்லாகவே பிரான்ச்சஸ் மாதிரி இருந்தாலுமே அது அந்தளவுக்கு லுக்காக இருக்காது. ஸோ அங்கங்கே நம்ம மிக்சிங்கில் இந்த மாதிரி சீக்வன்ஸும் கட் பீட்ஸும் சேர்ந்த மாதிரி ஒரு குட்டி மொட்டு மாதிரி கொடுத்தோன்னா அது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸ்லீவில் ஃபுல்லாகவே பரவலாக வந்துடும் இந்த ஒர்க்கு. ஏன்னா கஸ்டமர் வந்து மேலே பார்டர் வந்து கீழே டச் பண்ணோன்னா மேலே வந்து ஒர்க் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போது பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம போட்டிருக்க டிசைன்லேயே கட் பீடும் 3mm பீட்ஸும் கொடுத்து நம்ம வந்து ஒர்க்கிங் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக ஹெவியாக உங்களுக்கு ஒர்க் இருக்கணும், லோ காஸ்ட் மெட்டீரியலாகவும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒர்க்கை வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஃபுல்லாகவே மேலே இருக்க அந்த ஸ்லீவ் ஃபுல்லாகவே நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், குட்டியாக மொட்டு மாதிரி ஒரு சீக்வன்ஸு, ஒரு நம்பர் பீடு, ஒரு கட் பீடு மாதிரி கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அது 3 வந்து வச்சு கொடுக்கும்போது ஒரே செட் ஆஃபில் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம டைலஜி பிராண்டில் 253 நம்பரில் வர திக்கான சரி த்ரெட்டு, நல்ல டார்க் கோல்டும் இல்லாமல் டல் கோல்டும் இல்லாமல் ஒரு லைட் கோல்டு மாதிரி வர மாதிரி எல்லோயிஷ் கலந்த மாதிரி இருக்கும். அந்த கோல்டில் வர சரி த்ரெட்டை வந்து நான் அவுட்லைன் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா நான் வந்துட்டு
A1 மம்சா சரி த்ரெட் வந்து ஒர்க்கிங்க்கும் ஜெயலலிதா பிராண்ட் வந்து அவுட்லைன்ஸ்க்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்கில் 3 லைன் வரும் இல்லையா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில், நான் அதுக்கே டயலஜி பிராண்டு ஜெரி த்ரெட் தான் அவுட்லைனுக்கு வந்து யூஸ் பண்ணுவேனே. பார்த்திங்கன்னா தெரியும், அந்த லீஃப் கட் பீட் லீஃப்க்கு மேலே ஃபுல்லாகவே நம்ம அவுட்லைனுக்கு வந்து இந்த மாதிரி ஜெரி த்ரெட் கொடுத்தோன்னா இன்னுமே நல்ல ஒரு லுக்காக இருக்கும். ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ஹெவி ஒர்க்காகவுமே நல்லா நமக்கு தெரியும். லீஃப்க்கு ஃபுல்லாகவே நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சில்க் த்ரெட்டில் வந்துட்டு 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். சீக்வன்ஸ்குள்ளே வச்சு அதை வந்து நம்ம சிக்கு இல்லாமல் அழகாக ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே அந்த நாங்கள் வச்சுருக்க எல்லா ரவுண்ட் ஃபுல்லாகவுமே நான் இந்த மாதிரி சில்க் த்ரெட் வச்சு ஃப்ளவர்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். சாரீ கஸ்டமரோட சாரீ வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லோ கலரு, ஒரு மாதிரி வெந்தய கலர் மாதிரி இருந்தது. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒர்க் கேட்டதுனால நம்ம இதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம். ஃபினிஷிங் ஃபோட்டோ நான் உங்களுக்கு இதிலே ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். பார்க்கவே ரொம்ப லுக்காக இருக்குது.